ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாடி தோட்டத்தில் சின்னதாக ஒரு கீரை அறுவடை தாங்க பார்க்க போகிறோம். விதை போட்டால் கூட இப்படி வளருவாங்களா இல்லையான்னு தெரியல, அந்த அளவுக்கு அழகாக வளர்ந்து நிற்கிறாங்க. பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது அரைக்கீரையானு தெரியல, சிறுகீரையானு தெரியல. ஒவ்வொரு பாட்டில், அதாவது ரோஸ் பாட்டில், மாங்காய் நட்ட பாட்டில் எல்லாம் தானே முளைச்சிக்கிச்சு. சரி, கொஞ்சம் பெருசாகட்டும்னு விட்டேன். விடக்கூடிய டைம் அது பூ வைக்க தொடங்கிருச்சுங்க. இனி விட்டால் சரியாகுதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பிடுங்கி எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்ன கண்ணெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் பெருசானதெல்லாம் பிடுங்கி எடுத்துக்கிட்டேன். ஆனால் பிடுங்கக்கூடிய டைமே எல்லாம் இலசாக இருந்துச்சு. கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை பிடுங்கக்கூடிய டைமே தோணுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு பாட்டில் பிடுங்காமல் விட்டனால பாருங்கள், எல்லாம் மாவு பூச்சி வந்து ஒரு மாதிரி வெள்ளை அடித்த மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் பிடுங்கி தூக்கி போட்டுட்டேன். அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரையும் ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு பாட்டிலையாக முளைச்சி நின்றுச்சு. அதையும் நான் பிடுங்கி எடுத்துகிட்டேன். இன்றைக்கி ஒரு கட்டு அளவுக்கு நான் கீரை பறித்து எடுத்துக்கிட்டேங்க. கீரை பொரியல் பண்ணுறதுக்கு தான். கோவக்காங்க வரக்கூடிய டைமெல்லாம் மாடி தோட்டத்தில் 1-2 நிற்கிறத பறித்து சாப்பிட்றா என் பொண்ணு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மாடி தோட்டத்தில் பறிச்சுட்டு இறங்கிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சேன், லைக் பண்ணி